அடக்கி ஊசி தவங்களையே செய்து வருகிறார்கள். ஒரு நாள் தவம் இருந்தாரா? இல்ல. ஒரு வாரம் தவம் இருந்தாரா? கிடையாது. ஈராறு 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணியே தவம் இருந்து வருகிறார்கள். 12 வருடமாகவே தவம் இருந்த போதிலும் பகவான் சிவபெருமான் வரவே இல்லை. அந்த ஆண்டவன் வராமல் இருந்த போது இரு பேர்களுமே அழுது புலம்பினார்கள். எப்படி புலம்பினார்? அரகரா சிவ சிவ அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சக ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமத்தை உச்சரித்து அழுத போது அங்க என்ன நடக்கு தெரியுமா? ஏயா அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய பகவான். அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்களாம் தூக்க கலக்கமா இருக்கிறதுனால உங்களுக்கு எழுப்பு விடத்தான் பார்த்தாங்க. ஆடாத கைலாசமே இப்படி ஆடுகின்றது அசைகின்றது அல்லவா? ஏன் இப்படி கைலாசமே ஆடிக்கொண்டிருக்கிறது என்று சிவபெருமான் தன்னுடைய ஞானத்தினால் பார்த்தார். அப்போ இந்த நாகராஜ நாகக்கண்ணையின் தவத்தை கண்டார். எங்க வரிய கண்டும் காணாதவரை போலவே இருந்தார். அப்போ இந்த பகவான் என்னைக்கும் போல அன்னைக்கும் அகில உலகம் எல்லாமே அமுதலக்க வேணும் என்று பயணமாக புறப்பட்டார். பார்வதியும் படியரசி எடுத்து கொடுத்தவன் சும்மா இருந்தானே, ஆண்டவா நீங்க உலகம் எல்லாம் படியளக்க போனீங்கன்னு சொன்னா நான் பார்வதி கைலாசத்துல ஒத்தையிலே உட்கார்ந்து இருக்கிறேன். அதனால உங்களுடைய படியளப்பை இந்த உமையவள் நான் பார்க்க வேண்டும். பகவானுடைய படியளப்பை பார்வதி நான் பார்க்க வேண்டும் ஐயா. கடவுளே உங்க படியளப்ப நான் கண்டிப்பா இன்னைக்கு பார்க்க போறேன். உங்க கூட நான் வரப்போறேன். ஏய் பார்வதி, என்னோடு உன்னை அழைத்து செல்வதனால எந்த குறையும் இல்லை அம்மா. உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை எல்லாம் நான் பலவிதமாகவே படைத்திருக்கிறேன். ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு உலகத்திலே இல்லாத பெரிய ஒரு வசதி கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு உப்பில்லாத கூழ் கூட இருக்காதடி. அவங்களுக்கு ஒரு கோட்டை பொட்ட புள்ள கொடுத்திருப்பேன். 21. அந்த காலத்துல இப்ப இருக்க மாதிரி 1 2 எல்லாம் கிடையாது. 10 15 7 8 20 21 வரைக்கும் அந்த காலம் வச்சு எடுத்தாங்களாம். அதாவது ஏன் அப்படி வச்சு எடுத்தாங்கன்னா அந்த காலத்துல இந்த மாதிரி காசு பணம் சேர்க்கணும், பொண்ணு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படல. 10 பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க குடும்பம் சேர்ந்து எனப்பந்தமா ஒன்னா கூடி வாழணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ 1க்கு 2 ஓத்திரியத்துக்கு 3 அதுக்கு மேல இல்ல. அதுக்கு மேல பெத்தாலும் வளர்க்கக்கூடிய அளவுக்கு இப்ப விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. எங்க வளர்க்க பெண்களுக்கு வளர்க்கக்கூடிய திறமையும் கிடையாது. ஆமா, காப்பாற்ற முடியாது. அதனால 1 2ஓட முடிச்சுக்கிட்டாங்க. அந்த காலத்துல பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா தாய்மார்கள் இடுப்புல தூக்கி வச்சு வாசல்ல முத்தத்தையே சுத்தி காக்காவை பாரு கோழியை பாருன்னு காக்காவை ஏச்சம் காட்டி சாப்பாடு கொடுப்பாங்க. இப்ப உள்ளவங்க சாப்பாடு கொடுக்க சொன்ன அப்படியா? இப்போ அவ அப்பா
அப்பாவை ரொம்ப பெருமையா சொல்லுவா. எப்படி? தோத்த நாய்க்குட்டி, உங்க அப்பே வரா நாய்க்குட்டி, சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு நாய்க்குட்டி அப்படின்பா. பக்கத்து வீட்டு நாய் வந்து நாக தொங்க போட்டு நிக்கும், வாசல்ல தொங்க போட்டு நிக்கும். நமக்கு ஒரு வாய் கொடுப்பாளான்னு. பரவே இப்ப மத்த சாப்பாடு வந்து அப்ப நாய் ஆக்கிருதா? அப்படி கூட பரவாயில்ல. இப்ப பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னா குளிக்கணும்னா செல்போனு, சாப்பிடணும்னா செல்போனு, பள்ளிக்கூடம் போகணும்னா செல்போனு, அம்மா அப்பா பக்கத்துல வராம இருக்கணும்னா செல்போனு. இந்த டச் மொபைல கொடுத்தாச்சுன்னா எந்த பிள்ளையும் அறவே காட்டாத, அளவே செய்ய மாட்டேக்கு. பயத்துல இருந்து வெளியே வரும்போதே செல்போனோட தான் பிறக்க போகுது. அப்படித்தான் வரும். என்ன பிரச்சனை? ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனை? அதான் தெரியுதா? அந்த மொபைல் தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. சின்ன பிள்ளைய கையில செல்ல கொடுத்தா என்ன ஆகும்? ஆமா, கண்ணு கெட்டு போகும். அதெல்லாம் கொடுக்க கூடாது. ஆனா பிள்ளை அழும்போது என்ன செய்ய முடியும்? ஆமா, கொடுத்தா தான் அழுகை நிப்பாட்டுது பிள்ளை. ஆமா. எங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போச்சு இந்த செல்லால. என்ன பிரச்சனை? எனக்கு வயசு என்ன இருக்கும்? ஒரு 17 சொன்னல. அப்பலே 17 என்னல? 17 கிடையாது. எனக்கு 60 வயசு ஆகுது. சரி. பார்த்தா 60 வயசுமா தெரியாது. எனக்கு 60 வயசு ஆகுது. உங்க பாட்டிக்கு 55 வயசு ஆகுது. ஆமா. 55 வயசுல என் வீட்டுக்காரி கேக்கா, என்ன டச்சு செல்போன் வேணும்னு கேக்கா. சரி. நான் 20,000 ரூபாய் கொடுத்து பேசாம கட்டில படுத்து உறங்க வேண்டியதானே? உறங்க வேண்டியதானே? டச்சு செல்லு கேக்கா. சரி. 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்துட்டு இப்படி ஒரு நாள் வில்லுக்கு வந்துட்டு, சரி நம்ம பொண்டாட்டிக்கு 20,000 ரூபாய்க்கு செல்லு வாங்கி கொடுத்துருக்கோம், ஒரு போனை போடுவோம் அப்படி ஒரு போன் போட்டேன். சரி. போன் போட்டோன்னா அந்த போன் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வாடிக்கையாளர் வேற ஒருவருடன் தொடர்பில் உள்ளார் அப்படிங்க. ஐயோ, அப்பதான் தெரிஞ்சு என்ன நம்ம பொண்டாட்டி இப்படி கதையை நடத்திட்டு இருக்கா அப்படின்னு. அதோட என் பொண்டாட்டி வேண்டாம் டைவர்ஸ் பண்ணிட்டு இப்ப பேசாம இருக்கேன். டைவர்ஸ் பண்ணிட்டியா? ஆமா. அறிவு கெட்டவர. என்ன இப்படி பேச? கொஞ்சமா மண்டையில சரக்கு. வேற ஒருத்தங்கிட்ட தொடர்பு வச்சிருக்கா, அவளை வச்சு வாழ சொல்லுதே. என்ன முடியுமா? நானும் அப்படிதான் பண்ணுவேன். அவ 55 வயசுக்கு பிறகு இந்த காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை வச்சு வாழ சொல்லிக்கிட்டு இருக்க. ஏ கூறுகட்ட தாத்தா, என்ன அவ செல்போன் பேசும்போது தானே அப்படி சொல்லிச்சு? ஆமா, வேற ஒருத்தன் கூட தொடர்பு வச்சிருக்கான்னு சொல்லிச்சு. ஆச்சி, உன் மகன் கிட்ட பேசும்போது நீ போன் போட்டாலும் அப்படித்தான் சொல்லும். அப்படித்தான் சொல்லுமோ? உன் மகா கிட்ட பேசும்போது நீ போன் போட்டாலும் அதைத்தான் சொல்லும். சரி. உன்கிட்ட பேசும்போது வேற யாராவது போன் போட்டாலும் அதைத்தான் சொல்லும். அப்படித்தான் சொல்லும். வேற ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறாருன்னா இன்னொரு ஆளு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி சொல்லுமோ? அந்த அம்மா இங்கிலீஷ்லயும் சொல்லி, தமிழ்லயும் சொல்லி, ஹிந்திலையும் சொல்லுவா, 3 மொழியிலையும் சொல்லுவா. அந்த விவரம் தெரியாம டைவர்ஸ் பண்ணிட்டியாங்க. நான் விவரம் தெரியாம இப்படி காரியம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஒரே டைவர்ஸ் பண்ணிட்டு. சோர்பங்க ஆள் இருக்கா வீட்டுல? வீட்டுல சோர்பங்க ஆள் கிடையாது. இப்ப கஞ்சியும் இல்லாம தண்ணியும் இல்லாம தெருவுல அலையுறேன். அவசரப்பட்டு கரிச்சடி கையுமா அல்ல. எதை செஞ்சாலும் பொறுமையா என்ன ஏதுன்னு விசாரிச்சு செய்யணும்யா. மனுஷனுக்கு வந்து பொறுமை வேணும். பொறுமை வேணும். அவசரப்பட்டோம்னா எந்த காரியமும் அப்படித்தான் இருக்கும். பிறகு அதனால என் குடும்பம் செல்லால சீரழிஞ்சு போச்சு. இந்த பிள்ளை செல்ல பாத்துட்டு பாருங்க. இந்த புள்ள மட்டும் இல்லையா, எந்த வீட்லயும் 4 சின்னது இருக்கு, அதுக்கும் இதே சொல்ல. இந்த புள்ள மட்டும் இல்ல, இப்ப எல்லாம் அப்படி ஆகி போச்சு. என்ன செய்ய? கால சூழ்நிலை நம்மள அப்படி கொண்டு வந்து விட்டுருக்கு. அவ்வளவுதான். சரி. அப்போ அதனால இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவம் இருக்கக்கூடிய நேரத்திலே பார்வதி சிவபெருமான் உங்களோடு நான் படி இழக்க வருகிறேன் என்று சொல்ல, ஏய் பார்வதி, ஒருவர் குடிசையில் இருப்பார், இன்னும் ஒருவர் கோடீஸ்வரராக இருப்பார், ஒருவர் மாளிகையில் இருப்பார், இன்னும் ஒருவர் மண் குடிசையில இருப்பார். நீ பெண்ணா பிறந்தவள், ஏழை மனம் கொண்டவள். அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சுன்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டார். கைலாசத்திலே அமர்ந்திரு, ஆண்டவன் சென்று விட்டு நான் திரும்பி வாரேன் அப்படி என்று சொல்லி பகவான் ஆகப்பட்டவரிடத்திலே பார்வதா தேவி, நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் வந்தே தீருவேன். அப்ப பார்வதி, நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். என்ன சத்தியம் செய்யணும்? என்ன சத்தியம் தெரியுமா? பூலோகத்திலே படியிழந்து முடிக்கும் வரைக்கும் என் கூட வாரது வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டோம்னு சொல்லி உங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியம் பண்ணி கொடுத்தா என் கூட நீ வரலாம், நீ அழகா வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஆட்டமென்று சம்மதித்து கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்தால் வாப்போட்டு சட்டங்களை வாங்கி அவர்கள் எப்படி வருகிறார்கள்? நாளை நல்ல தினையை கொண்டு நாடு எங்கோ வருவார்.
என்னால நடந்து வர முடியல ஆண்டவா, கொஞ்ச நேரம் நம்ம களைப்பாறை விட்டு கைலாசத்துக்கு போவோம். பார்வதி சொன்ன உடனே கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருட்சகத்தை கண்டு பார்வதி நிழலை பார்த்த உடனே போய் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து கொண்டா. மரத்துக்கு கீழே உட்கார்ந்த உடனே கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்க ஒரு சின்னஞ்சிறிய பாலகன் மரத்துக்கு மேல ஏறி இந்த ஆடு மாடுக்கு குலைகொப்பு வேணும்னு சொல்லி முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? கொப்பு உடைஞ்சு கீழே விழுந்துருவாம்னா ஏறும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறினா கீழே வரும்போது படக்குன்னு வந்துடலாம். பத்தியா சுழிஞ்சிருவான். பிறகு முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். பார்வதி பார்த்தா, ஐயோ புத்தி இல்லாத புள்ள, அறிவில்லாத பாலகன் நான் இருக்க மாதிரி டவுசர் போட்ட தம்பி, அவன மாதிரி ஒரு 10 வயசு இருக்கும். இந்த பாலகை இப்படி மரத்துக்கு மேல உச்சியில உட்கார்ந்துல கீழே விழுந்தாம்னா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே. தரையிலே விழுந்தா அவை தவிடுபடியாகி விடுவான் என்று பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வைத்து தானே பிறக்கணும் அப்படி என்று ஆண்டவா. உடனே அந்த பாலகனை போய் நீங்க உயிரை கொடுத்து காப்பாத்துங்க. உயிரை காப்பாத்தணுமா? என் கூட வரும்போது என்னடி சொன்ன? கூட வரும்போது என்ன சொன்னீங்க? படியாளத்துக்கு முடிக்க வரைக்கும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப படியாளத்து முடிச்சாச்சு. ஆமா, அந்த பையன் வந்து கொப்பு ஒடிச்சு கீழே விழ போறான். நான் பாத்துட்டு இருக்க முடியுமா? கீழே விழும்போது நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? பெண்ணா பிறந்தவா அந்த பையனை பத்தோட என்ன போற ஒரு தாய், ஒரு பிள்ளையோட அருமை உனக்கு என்னையா தெரியும்? அதானே, முட்டை விடுத கோழிக்கு தானே பிட்டி வலி தெரியும். முட்டை விடுத கோழிக்கு தான் பிட்டி வலிக்கும். பிள்ளைய பிச்சு எடுத்தா தானே உமக்கு தெரியும் வலி. அதோட அருமை உனக்கு தெரியும். இப்போ கீழே விழுறதுக்கு முன்னால நீங்க போய் பாலகனை காப்பாத்துங்க. அந்த பிள்ளையை காப்பாத்துங்க. காப்பாத்தலன்னா உங்க கூட ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு பார்வதி சொல்ல சரி சிவன் பார்த்தார். இந்த பார்வதி இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்காளே, ஆனா இந்த ஆலமரமும் இந்த பையனும் இதுக்கு முன்னால இங்க இருந்தது இல்லையே. அடிக்கடி வந்துகிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம், இது கிடையாது. அப்போ இந்த ஞானத்தினால் சிவபெருமான் பார்த்தபோது ஞானத்தினால் பார்க்கும்போது என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா என்ன ஆச்சு? இது யாருடைய வேலை தெரியுமா? இது யாருடைய வேலை? பார்வதி யார் மீது சத்தியம் பண்ணி கொடுத்தார்? அண்ணனுடைய கண்ணன் மேல சத்தியம் பண்ணி கொடுத்தார். அந்த கண்ணன் தான் பார்வதியின் சத்தியத்தை பரிசு. இப்ப கதையை உங்ககிட்ட தான் கேட்க போறேன். ஆமா, நம்ம மேல நம்ம தங்கச்சி பார்வதி சத்தியம் பண்ணி கொடுக்கா. ஆமா, சத்தியத்தை காப்பாத்தாளா இல்லையான்னு பாப்போம்னா முத்துப்பட்டம் கதை பிடிச்சா சரி. முத்துப்பட்டம் கதையில பொம்மக்காலும் தும்மக்காலும் பிறப்பா. பொம்மக்காலும் தும்மக்காலும் மா குளக்கட்டை மஞ்சள் குளக்கட்டையில பிறப்பாங்க. அப்ப சில பேர் அந்த நேரத்துல தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு பொம்மக்காலும் தும்மக்காவும் பிறந்த பிறகு கண்ணை முழிச்சு குளக்கட்டை பிடிச்சாலா பாலாம் அது மாதிரி அவ கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தேங்காய் வாங்கினாலா அவையார் சாமி கும்பிட்டாளா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த பாலகன் கீழே விழணும்னு சொன்னா பார்வதி காப்பாத்தணும்ங்க. சிவபெருமான் கண்ணன் தான் இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி இருக்காரு, நம்ம காப்பாத்த கூடாதுன்னு சிவபெருமான் முடிவு பண்ணிட்டார். பார்வதி காப்பாத்தலன்னு அவங்க கூட வரமாட்டோம்னு ஒத்த கால்ல நிக்கா, ஒரே பிடிவாதம் பிடிக்கா. அப்ப கடவுள் சொன்னார், சரி பார்வதி நீ சொன்ன மாதிரி இந்த பிள்ளைய நான் காப்பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, அவன் மரத்தையில இருந்து எப்படியும் கீழே விழும்போது கீழே எப்படியும் விழத்தான் போறான். அவன் விழும்போது என்ன பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பத்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவன் நான் போய் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசி முடிக்க பாலகன் வெட்டு முடிந்தான் கீழே வாரான். பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே அப்படின்னு கரணம் போட்டு வர 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 ஏ பாவி என்ன பத்தா அம்மான்னு சொல்லி இருந்தா பார்வதி போய் காப்பாத்தி இருப்பா. என்ன பத்தா அப்பான்னு சொல்லி இருந்தா ஆண்டவன் சிவன் போய் காப்பாத்தி இருப்பாரு. இவன் கீழே விழுந்தானே பாவி, கேள்வி கேட்க இப்படி சொல்லலாமா? அம்மா வென்றும் சொல்லவில்லை, அப்பா வென்றும் சொல்லவில்லை, வேற என்ன சொன்னா? நான் சொல்லுறதுக்கு முன்னே அவ பதில சொல்லிட்டாவோ. ஆமா, அம்மா வென்றும் சொல்லவில்லை,
அப்பா வேண்டும் சொல்லவில்லை. சொல்லவில்லை. நான் செத்தேம்னா செத்தம்னா வாக்குச்சனையும் போக்கல வாக்குச்சனையும் போக்கல செத்தேம்னு விழுந்தா செத்து போனான்டே. செத்து போனான் பார்வதி. என் பேச்ச நீ கேட்டியா? நீ கேக்கையா? அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா வாழ்ந்தே தீருவான், சாகணும்னு விதி இருந்தா செத்தே தீருவான். செத்தே தீருவான். அவன் விதி எப்படியோ அப்படித்தான் நடக்கும், வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஆண்டவன் சொல்லி புறப்பட அப்படி சொல்லி புறப்பட்ட போது பார்வதிக்கு கோபம் வந்து விட்டது. இறைவனுக்கு பின்னால் கோபம் கொண்டு வந்து கொண்டிருக்க அந்த இடத்தை கடந்த ஆதி கைலாசம் போவோம் என்று அவர்கள் எங்கே வருகிறார்கள்? அந்த நல்ல இடத்தை விட்டு அந்த நல்ல இடத்தை விட்டு ஆண்டவனும் பார்வதியும் எங்க எங்க வாராரா? நாகலோக வழியாக அங்கே நடந்து மெல்ல வாராரு. அப்போ நாகலோக வழியாக நடந்து மெல்ல வாரார். பார்த்தால பார்வதியா நாகலோக வழியாகவே 2 பேர்களுமே நடந்து கைலாசத்துக்கு போவோம் என்று வந்து கொண்டிருக்க வரக்கூடிய நேரத்திலே பார்வதி நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய தவத்தை பார்த்தார். ஆண்டவா பரம்பொருளே, இந்த நாகம் 2 இப்படி கம்பத்துக்கு மேல நின்று கடுமையான தவம் இருக்கிறாங்களே, இவங்க ஏன் தவம் இருக்கிறாங்க? என்ன ஆச்சு? எம்மா பார்வதி, 2 பேருக்குமே 12 வருடமா பிள்ளை இல்லாமத்தான் என்னை நினைத்து பார தவம் இருக்கிறார்கள். உங்களை நினைத்து தவம் இருந்தா நீங்க குழந்தை வரத்தை கொடுத்தா என்ன? பார்வதி, குழந்தை வரம்னா சாதாரணப்பட்ட வரம் இல்ல, கிடையாது. என்ன கத்திரிக்காவா காக்கில வாங்கி கொடுக்க, அவங்க பாவ புண்ணிய கணக்க பார்த்து கணக்கிலேயே குழந்தை இருந்தா தாண்டி என்னால கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா என்னால குழந்தை வரமே கொடுக்க முடியாது. அப்போ கணக்கை பார்க்கணும்னா என்ன ஆண்டவா செய்யணும்? சீராக கணக்கு எழுதக்கூடிய சித்திர உத்திரன் ஐனார போய் பார்க்கணும். உன் கணக்கு அங்கதான் இருக்கு, என் கணக்கும் அங்கதான் இருக்கு, நம்ம எல்லாரு கணக்குமே அங்கதான் இருக்கு. ஆமா, என் கணக்கு எங்க ஒரு டீ கடையில இருக்கு. டீ கடையிலயா? எவ்வளவு வச்சிருக்க பாக்கி? 4450 ரூபாய் இருக்கு. டீ கடையில 4450. 3 மணிக்கு டீ கடைக்காரர் முட்டை போண்டா போடுவாரு. நான் 2 முட்டை போண்டா தின்னுட்டு 2 டீயை குடிச்சிட்டு அண்ணாச்சி கணக்குல எழுதிக்கோங்க அப்படின்னு வந்துருவேன். நீ அவர் போட்ட முட்டை போண்டாவை நீ வாங்கி வாயில போட்டுக்கிட்டு 4450 ரூபாய் பாக்கி இருக்கு கொடுக்கணும். அந்த கடை பக்கமே போக மாட்டேன். வேற எங்க போற? இப்ப மேல கடைசி ஒரு கடை திறந்துருக்காங்க, அவன் குடிய கெடுக்க. ஆமா, அங்க 1000 ரூபாய் கடை வச்சிருக்கேன். அங்கேயே ஒரு 5000 ரூபாய் கடத்தை வச்சுட்டு ஊரை காலி பண்ணி போகலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்படி ஒரு 10 ஊரு காலி பண்ணி, ஆமா, காலத்தை அப்படிதான் ஓட்ட வேண்டியது. திருச்செந்தூர்ல இருந்து காலி பண்ணி இப்ப தாலயத்துல வந்து இருக்காரு. தாலயத்துல வந்திருக்கேன், மேக்கமாற வந்துட்டாரு. இப்ப அதை காலி பண்ணி அச்சம் வரணும். வேண்டாம் வேண்டாமோ, நீ அங்கேயே இருந்துக்கப்பா. ஏன் அப்படி வேண்டாங்க? நீ தானே ஏற்கனவே ஏகப்பட்ட கடைக்கு சீல் வச்சிருக்க. ஆமா, இப்ப எங்க இருக்க கடைக்கு சீல் வைக்கவா? 2 கடையை அடைச்சு பாப்பேன். நீ அங்க வந்தேன்னு வச்சுக்க, நானே உன்னை கம்ப்ளைண்ட்டுக்கு உள்ள வச்சிருவேன். அப்ப வர மாட்டேன். அதுக்கு உன் பாதுகாப்புக்கு தான் சொன்னேன். அப்ப நம்ம கணக்கு அந்த கணக்கு தான் வேற, அது வேற. இது நம்ம பாவ புண்ணிய கணக்கு. உட்காருங்க. புண்ணிய பாவ கணக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. தண்ணியை குடிச்சு உட்காருங்க. அவர் சிரிச்ச முகமா தான் இருப்பாரு. தாத்தாவுக்கு கோபமே வராது. அதனால பாவ புண்ணிய கணக்கை பார்க்கணும்னா சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து பார்க்கணும். அப்படி நானுடைய கணக்கை பார்க்கும் போது அதுல என்ன தெரியுது? அவரா போன ஒரு சென்மத்தில் நாகராஜ மன்னவன் வேடுவன் அன்பிரன் 8 மாத சூல்மான் அம்பாலை பாவியாதன் உயிரமைத்திருக்கான். மருத்துவம் அதான் பிறல் 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திரு கருவ கலைத்திருக்க உரு மருந்த கொடுத்திரு உருவ கலைத்திரு
மன்னிச்சு நம்ம கொடுக்கலாம். பிள்ளைய கொடுக்கலாம். பிள்ளையவே அழைச்சிருக்காங்கன்னா எப்படி அவங்களுக்கு பிள்ளை வரத்தை கொடுக்க முடியும்? பிள்ளை 2 பிள்ளை கிடையாது, 7 பிள்ளைய கொண்டிருக்காங்க. அதனால என்னால முடியாது என்று இறைவனார் சொன்னபோது அப்ப அங்காரம் கொண்ட ஆதிபராசக்தி சக்தியானவள் இந்த மாதிரி ஒரு பெண்ணும் தவம் இருக்காளே நம்ம பார்த்து விட்டு போக முடியுமா ஆண்டவா? பெண்ணை கண்டா பேயும் மனமிறங்கும்னு சொல்லுவாங்களே, உமக்கு கொஞ்சம் கூடவா மனமிறங்கவில்லை ஆண்டவா? சாமி கல்லாய உம்மனது கல்லாய உம்மனது கடுகள உயரங்களை இரும்பாய உம்மனது இரும்பாய உம்மனது சாமி எல்லள உயரங்களை பார்வதியும் கட்டபோ ஆண்டவை ஏது சொல் பாவம் செய்த இருவருக்கு பிள்ளை வரம் கொடுத்தமா பிழை மோசம் வந்து சேரும் மகளை வரம் கொடு மனக்கவலை வந்து சேரும் என்னால முடியாது என்னால முடியாது எம்மா ஈஸ்வரிய பார்வதியே ஏய் பார்வதி பாவம் செய்தவருக்கு பிள்ளை கொடுத்தா பின்னால நமக்கு தாண்டி இடைஞ்சல் வரும். மதலை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து சேரும். குழந்தை வரம் கொடுத்தா நமக்கு கொடுங்கவலை அல்லவா வந்து சேரும். அதனால என் வார்த்தையை கேளு, நம்ம கைலாசத்துக்கு போவோம் வா. ஆண்டவா குழந்தை கொடுக்கவில்லையானா உங்க கூட நான் வரமாட்டேன் என்ற அங்கார கோபம் கொண்டு இறைவா பரம்பொருளே ஏ பிள்ளை கொடுக்க விட்டா பின்னால வரமாட் கைலாசம் வரமாட் உங்களை கடவுள் என்று சொல்ல மாட் பொங்கி பொறிக்க மாட் பூமம் என்று சொல்ல மாட் ஆட்டி அவிக்க மாட் ஆரம் என்று சொல்ல மாட் பாத பூஜை முடிக்க மாட் பாத பூஜை முடிக்க மாட் உங்களுக்கு பணிவிடையும் செய்ய மாட் பணிவிடையும் செய்ய மாட்டேன். அங்கே பார்வதியும் சொன்னபோ ஆண்டவை ஏது சொல் ஏய் பார்வதி இதற்கு மேல உனக்கு நான் எவ்வளவுதான் எடுத்து சொல்ல முடியும்? ஏன் ஆண்டவா நீங்க எத்தனை சொன்னாலும் பெண் தவம் இருப்பதை பார்த்துவிட்டு என்னால வர முடியாது. நீங்க மட்டும் பிள்ளைய கொடுக்கலன்னா நான் கைலாசத்துக்கு வரமாட்டேன், உங்களை கணவன் என்று சொல்ல மாட்டேன். என்னைக்குமே நீங்க கைலாசத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாத பூஜை முடித்து பணிவிடையை செய்வேன். இனிமே நீர் கைலாசத்துக்கு வந்தா உனக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி கோபத்துல சொன்ன வார்த்தையை கேட்ட ஆண்டவே இவளுக்கு என்ன சொன்னாலும் புரியவில்லையே, நம்ம என்ன செய்வது என்ற ஆண்டவன் முடியாது என்று நான் கைலாசம் போகிறேன் என்று சொன்ன போது கடும் கோபம் கொண்ட பார்வதி இனி நாமல் குழந்தை குடாமலை போகக்கூடாது என்று சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன் பகவான் கொடுக்காவிட்டா பார்வதி நான் கொடுப்பேன் கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா கடவுள் நீங்க சாமி கண்ணந்தங்க நான் கொடுப்பேன். அப்பா ஆண்டவை சிவபெரும் ஏடி அம்மா பார்வதி ஏய் பார்வதி என்னை எதிர்த்து குழந்தை வரம் கொடுப்பேன் என்று சொன்னதனால பிடி சாபத்தை பிள்ளையில்லா நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் நீயே 8 பிள்ளையா பிறக்கணும் போ அப்படின்னு ஆண்டவை சாபத்தை கொடுத்தார். பார்வதி பார்த்தா நான் யாருக்கு குழந்தை கொடுக்க சொன்னாலும் நீயே பிள்ளையா பிறக்கணும்னு சாபத்தை கொடுக்கிய ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தி 4 அருவாக சனிப்பதற்கு சட்டம் கிடையாது.
அப்படி கருவச்சு பிறந்துக்குமானால் அது தெய்வமும் கிடையாது. அது தெய்வமாக முடியாது. கருவச்சு பிறந்தால் அது மானிட பிறவி. மானிட பிறவி. அதை தாண்டி தெய்வமாகணுமானா சிவன் நீர் உயிர் கொடுத்தாத்தான் அது மறு தெய்வமாகும். ஆகும் ஆகும். அதனால எனக்கு மாற்று வரங்களை தந்தா தானே நான் முதலையா போய் பிறக்கலாம் அப்படின்னு பார்வதா தேவி சொன்ன போது நீயே போய் பிள்ளையா பிறக்க வேண்டாண்டி. வேண்டாம்மா. நான் கைலாசத்திலே இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வர செய்து அந்த அமிர்த கலசத்தையே 2 பேர்களுக்கு வரமாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக அந்த நாகராஜனையும் நாகக்கண்ணியையும் பூஜை இருந்து வர சொல்லு. 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக ஆதி பராசக்தியே 1008 சுரூபத்தில் அரசுருவத்தை எடுத்து 8 நாளைக்குள்ளே நீ கரு உருவா சனித்து கை குழந்தையா பிறக்கணும் போ என்ற ஆண்டவன் வாக்கு வரங்களை கொடுக்க அமிர்தம் என்னும் 8 கலசத்தை கொண்டு வந்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாக கொடுக்க 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அவர்கள் பூஜை இருந்து வரபோது அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று அந்த 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறார் என்னாலான உனக்கு நாளையில உனக்கு நல்ல செவ்வாய்க்கிழமையில
தனனை தன்னை தன்னும் தனனை தன்னும் தானை தனனை தன்னும் தானை தந்தனை தோம் தானை தன்னும் தானை தனனை தன்னும் தாயாட்ட காளி 8 பேரும் அவ 8 நல்ல கலசத்தில எங்க
உன் திருநீரு போன இடம் ஒரு குறையும் வந்திடாது. போன இடம் அம்மா வாக்கு சொல்லும் தெய்வம் அம்மா வரம்பரிய சக்தி அம்மா எல்லை முத்து மாரியம்மா நம்பி வந்த மக்களுக்கு என் நல்வாக்கு சொல்லுவாளா சொல்லி நல்ல வரம் கொடுப்பா சொற்பனத்தில் காட்டிடுவா வரம் கொடுப்பா அம்மா நீ இருக்கங்குடி எல்கையில என் சித்தாத்தா என் கரையடியில என் சின்ன பெண்ணா என் வந்தவனா நீ பாராட்டு என் தண்ணிக்குள்ள என் பச்சை பெண்ணா என் வந்தவனா நீ வைகை ஆத்து தண்ணிக்குள்ள மாரியம்மா வயசு பெண்ணா வந்தவனா தண்ணிக்குள்ள இந்த சாம்பவர் வடகரையில் என் எல்லை முத்து என் மாரியம்மா என் எல்லை காக்க பிறந்தவனா என் எல்லை முத்து என் மாரியம்மா என் அம்மாரோட என் பேரை சொன்னா என் சாம்பவர் வடகரையில் என் மாரியம்மா பேரை சொன்னா காகமது பறக்காது கருங்குருவி ஏலாண்டாது என் செல்ல மகா பேரை சொன்னா சிட்டு கூட பறக்காது சிறுகுருவி ஏலாண்டாது பறக்காது நாய உன்னுடைய பேரை சொன்னா என் உள்ளூரு என் தன்னதியில என் உள்ளமது என் பறக்காது உருக்குருவி ஏலாந்தாது என் எல்லை முத்து என் மாரியம்மா என் அம்மாளோட என் பேரை சொன்னா அட்டங்கூட சுளிக்காது அசல் காத்து வீசாது அவ அம்பிகையா மாரியம்மா என் காளியம்மா என் சந்தேன என் மாரியோடு மாறி என்றொருத்தி ஈஸ்வரியா என்றொருத்தி நீலி என்றொருத்தி என் நீலகண்டி என்றொருத்தி காளி என்றொருத்தி காளி ஈஸ்வரியா என்றொருத்தி எல்லாத்துக்கும் இளைய சக்தி ஏச்சகன்னி வடக்குட்டியா இளைய சக்தி நாய உன்ன போல தேவதையே என் மாரியம்மா நான் உலகத்தில என் பார்த்ததில்ல என் அம்மாளையா என் முத்துமாரி அவ அக்காவங்க அவ 8 பேரும் நீ கும்பத்து அழகியம்மா மாரியம்மா கோபால தங்கையம்மா அழகியம்மா நாய கிரகத்து அழகியம்மா கிருஷ்ணனோட தங்கையம்மா என் எல்லை முத்து என் மாரியம்மா அவ அக்காவங்க அவ 8 பேரும் எரிந்த முகம் செவந்த கண்ணா ஏழு போகும் தலைமுடியா செவந்த கண்ணா நாயா அக்காவங்க 8 பேரும் அவ அக்காவங்க 8 பேரும் எல்லை முத்து மாரியம்மா அவ அவதரித்த வேளையில
நாகக்கன்னிக்கும் நாகக்கன்னிக்கும் அமிர்தம் என்னும் 8 கலசத்திலே என் அம்பிகை பிறந்த போது